ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா PSR i500ல் வாய்ஸ் கண்ட்ரோல் ஒன்று இருக்குது. இதை பேசிக்லேருந்து நம்ம பார்க்கலாம். சாதாரணமாக வாய்ஸ் செலக்ட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஆன் பண்ணோன்னே Yamaha டிஸ்பிளே வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்மோன் 001 இந்த நம்பர் வரும். இப்போ 1லேருந்து 40 வரலும் இண்டியன் வாய்ஸ் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இது ஹார்மோனியம் 2 சனா இருக்குது. இது பன்சூரி. இப்போ சப்போஸ் நம்ம இந்த வாய்ஸ் இப்போ இண்டியன் வாய்ஸ் நமக்கு வேண்டாம், அடுத்த கேட்டகரிக்கு போனோம், அதாவது பியானோவிலேருந்து வரணும்னு சொன்னால் இந்த கேட்டகரி பட்டனை இந்த பக்கம் ஒரு ஸ்டெப் போட்டோம்னா கிராண்ட் பியானோ வந்துச்சு. அது 41லேருந்து கிராண்ட் பியானோ இருக்கும். கிராண்ட் பியானோ இருக்கும். சப்போஸ் இதில் இன்னும் நிறையா இருக்குது. கிட்டாரு, சிந்து, இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸே இருக்குது. அதே போல் இதில் கிட் இருக்குது. இப்போ ட்ரம் கிட் இதில் இருக்குது. அதே போல் எஃபெக்ட்ஸு, சவுண்ட் எஃபெக்ட்ஸ். இப்போ ஒரு பேர்டு மாதிரி கத்துறது, இல்லை நாய் மாதிரி கத்துறது, இல்லாட்டினா டோர் ஷட் பண்ணுறது, டோர் ஓப்பன் பண்ணுறது, ஸ்விட்ச் ஆன் பண்ணுறது, இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸு இது நிறையா இருக்குது. இப்போ அடுத்து 41ல் இருக்குது. இது பியானோவில் இருக்குது. அடுத்தடுத்து போனோம்னா பியானோவோட டைப்பே வரும். அடுத்த கேட்டகரிக்கு நம்ம போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 51, இது கேலக்ஸி, கூல் கேலக்ஸி. அடுத்த நான் நிறைய வாய்ஸ் இடையில இருக்குது. நான் அடுத்தடுத்த கேட்டகரிக்கு போகிறேன். அதனால் உங்களுக்கு அடுத்து 59, இது ஆர்கன். மெட்டில், அதாவது அக்கார்டின். இது கூட அக்கார்டின் இருக்குது. அக்கார்டிங்க. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி 267 இது வரலும் இன்ஸ்ட்ருமெண்ட் வாய்ஸ் தான் இருக்கும். 267 வரலும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரம் கிட்ட வந்துடும். இப்போ 268 போடலாம். இது பவர் கிட் இருக்குது. இதில் நிறைய கிட் இருக்குது. இது மாதிரி கிட் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது 268லேருந்து 289 வரல இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 290லேருந்து பார்த்திங்கன்னா இப்போ 290 கொண்டு போகிறான். இந்த 290 வந்துச்சு. இது ஆட்டோமேட்டிக்காக 290 இந்த நம்பர் நம்ம செலக்ட் பண்ணாவே அர்பிஜியோங்கிற ஆப்ஷன் இதில் இது வாய்ஸ் கண்ட்ரோல். இது ரொம்ப முக்கியமானது. இது இதுக்கப்புறம் வாய்ஸ் இருக்காது. முதல்ல வாய்ஸ் இருக்கும், அப்புறம் கிட் இருக்கும். இந்த அர்பிஜியோன்னு ஒரு எஃபெக்டோட நமக்கு சவுண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிங்கிள் நோட்டு தான் டச் பண்ணுறேன், அந்த ஸ்கேல் முழுசு வாசிச்சுடுறதில்ல. அடுத்து பார்த்திங்கன்னா மேலே கீழே போய்ட்டு வரும். இது டவுன் வர்ஸில் இருக்குது. இது அடுத்த ஆக்ட் வரைக்கும் போகும். கீழேயும் 2 ஆக்டுக்கு போகுது. ஒவ்வொரு ஸ்கேலில் நம்ம எந்த நோட் டச் பண்ண இப்போ டி கேன் இருக்குது. இதை நம்ம டெம்போ இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த சவுண்டும் இந்த எஃபெக்டும் அதிகமாக இருக்கும். இப்போ நான் டெம்போ ஆன் பண்ணுறேன். இப்போ 92ல் இருக்குது. இது மாதிரி இருக்கும். அடுத்து திரும்ப வாய்ஸ்க்கு அடுத்து போனால் தபலா இருக்குது.
இப்போ அந்த டெம்போவுக்கு 184 இருக்குது. கம்மி பண்ணால் இன்னும் கம்மி பண்ணிக்கலாம். இது மாதிரி தபலா வாய்ஸ் வந்து ஒரு தபலா 1 இருக்குது, தபலா 2. இது நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு டாலை வந்து நம்ம ரெக்கார்டிங் பண்ணும்போது இதை வந்து நம்ம லூப்பாக பயன்படுத்திக்கலாம். இது எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இதோட பிட்சை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஒரு சிங்கிள் கீ தான் டச் பண்ணுறேன். இது அர்பிஜியோவில் இருக்கிறனால வந்து இந்த கிட்டு முழுசு வாசிக்குது. இது மாதிரி நமக்கு ஒரு பீஸ் வேணும், சப்போஸ் ஒரு பேக்ரவுண்டு மியூசிக் வேணும்னா கூட நம்ம வந்து இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அர்பிஜியோ வந்து 339 வரல இருக்குது. இப்போ 339 340 வந்து பழையபடி கிராண்ட் பண்ண பியானோ வந்துடும். முதல்ல ஒரு கிராண்ட் பியானோ இருந்துச்சு, அதாவது 41 இருந்துச்சு. இப்போ ஒரு கிராண்ட் பியானோ. இது வந்து எல்லாமே கில்ட்டி வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. முதல்ல இருந்த வாய்ஸே தான் இருக்கும். கொஞ்சம் இது வந்து மாடரேட் பண்ணி போட்டிருப்பாங்க. அது சப்போஸ் இந்த பியானோவுக்கும் அந்த பியானோவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே அதில் முன்னாடி நம்ம போட்டிருந்த வாய்ஸ் தான் இங்கே வந்து 801 வரலும் இதே வாய்ஸ் இருக்கும். இப்போ 802 இருக்குது. இது வந்து என்னென்னா சாம்பிள் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு லூப்போ இல்லாட்டினா ஒரு டோன் நம்ம வந்து சப்போஸ் இதில் இல்லாத ஒரு டோன், இப்போ நாதஸ்வரம் வந்து இதில் இல்லை. இப்போ வந்து நம்ம நாதஸ்வர டோனை வந்து இந்த சாம்பிள் வாய்ஸில் வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். எந்த இதே பிச்சுக்கு போயிட்டே இருக்கும். ஒரு சின்ன சிம்பிள் வாய்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோ நான் போடுறேன். இப்போ நாதஸ்வரம் இருக்குன்னா அந்த நாதஸ்வரம் வந்து இது மாதிரி டக்குன்னு முடியாது. நம்ம எப்படி எவ்வளோ நேரம் நம்ம கொடுக்குறோமோ அந்த மாதிரி வாசிக்கும். இந்த சாம்பிள் வாய்ஸ் வந்து நம்ம லோட் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் நமக்கு இந்த வாய்ஸ் வேணும் அப்படின்னா நமக்கு என்ன வாய்ஸ் வேணும்னாலும் அந்த வாய்ஸை வந்து இந்த சாம்பிளாக வந்து இந்த போர்டில் இந்த 802 அந்த நம்பரில் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் இது நம்ம எல்லா டவுனும் நம்ம ஒரு வாய்ஸ் வச்சு வாசிச்சுட்ருக்கோம், நமக்கு வந்து பியானோ வேணும் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹார்மோனியம் வரும், ஆட்டோமேட்டிக்காக பியானோ வந்துடும். எந்த வாய்ஸில் இருந்தாலும் இதை வந்து டிஃபால்ட்டாக இதை வந்து வச்சுருக்காங்க. இதை வந்து ஒன்று ஹார்மோனியம், பியானோ வந்துடும். அது இப்போ டச்சில் இருக்கும், நம்ம தேவையான டச்சை வந்து எடுத்து விட்டுக்கலாம். இது வந்து ஒரு டிஃபால்ட் கண்ட்ரோல் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம எந்த வாய்ஸில் இருந்தாலும் எந்த செட்டிங்ஸில் இருந்தாலும் நம்ம வந்து இந்த பட்டன் அமுத்தினோம்னா இப்போ ஹார்மோனியம் வரும் முதல்ல, அப்புறம் ஒரு தடவை அமுத்தினோம்னா பியானோ வரும். இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு சிங்கிள் வாய்ஸு. டூயல் வாய்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம ஒரு வாய்ஸ் இப்போ நான் வாய்ஸ் செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பியானோ வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் சிங்கிள் வாய்ஸு நம்ம சிங்கிள் நோட்டை வாசிக்கிறோம், இப்படி வாசிக்கிறோம். சப்போஸ் இதில் ஒரு லேயர் வேறு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம லேயர் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா டூயல் வாய்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. இந்த டூயல் வாய்ஸ் டச் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு வாய்ஸ், அதாவது இப்போ வந்து ஸ்ட்ரிங்ஸில் இருக்கும். டூயல் எடுத்துடுறேன், சாதாரணமாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்ட்ரிங்ஸ் வந்து இந்த பியானோ கூட வர ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ டூயலாக வருது. சப்போஸ் இந்த டூயல் வாய்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்ஸில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வேறு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா ஒரு தடவை இதை வந்து ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா டூயல் டி வாய்ஸ் எனக்கு இப்போ ஸ்ட்ரிங்ஸில் இருக்குது. சப்போஸ் நான் வந்து இதை வந்து வேறு ஒரு சாக்ஸில் வாசிக்கும். இப்போ தான் பியானோவும் சாக்ஸும் சேர்ந்து வாசிக்கும். அப்படி வாசிக்கும். அடுத்து நம்ம கேட்டகரிக்கு மாற்றினோம்னா வேறு ஒரு இங்கிலீஷ் கார்ன் இருக்குது. மியூட்டட் ட்ரம்பட்ன்னு இருக்குது. அது வந்து இந்த பியானோவோட சேர்ந்து வாசிக்கும். எந்த வாய்ஸ் வேணால் நம்ம வச்சுக்கலாம்.
ஜாஸ் ப்ராஸும் பியானோவும் வாசிக்குது. இப்போ ஃப்ளூட்டும் பியானோவும் வாசிக்கும். இது மாதிரி நம்ம வந்து டூயல் வாய்ஸை வந்து வச்சுக்கலாம். சப்போஸ் அந்த டூயல் வாய்ஸோட வால்யூம் வந்து நமக்கு கம்மியாக இருக்கணும், இல்லைன்னா அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இன்னொரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டூயல் வாய்ஸ்ன்னு இருக்குது, டூயல் வால்யூம்னு இருக்குது. இப்போ நம்ம டி வால்யூம் வந்து இப்போ 45 இருக்குது. நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ வந்து 90 சொன்னது. அப்போ வந்து டூயல் வாய்ஸ் வந்து அதிகமாக கேட்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்து நான் சொல்கிறது கேட்டகரி இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் ஆப்ஷனில் இருக்குது. அடுத்த கேட்டகரி போகிறேன். இப்போ டூயல் ஆக்டேவ்னு ஒன்று இருக்குது. இந்த இந்த நம்ம வாசிக்கிறோம், பியானோ ஒரு ஆக்டேவில் இருக்குது, டூயல் வாய்ஸ் இருக்குது வந்து அதுவும் அதே ஆக்டேவில் இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த ஆக்டேவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். இந்த ப்ளஸ் பட்டன் அமுத்தினோம்னா ஒரு 2 ஆக்டேவ் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ பியானோ வந்து 0ல் இருக்குது, இது டூயல் வாய்ஸ் வந்து ஒரு 2 ஆக்டேவ் அதிகமாக இருக்குது. இது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சப்போஸ் இது எனக்கு தேவையில்லை. இப்போ அடுத்து போனீங்கன்னா பேன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து லெஃப்ட் ரைட்டை வந்து பேன் வந்து இந்த பக்கம் வர மாதிரி, அதாவது பேன் வாய்ஸ் வந்து டூயல் வாய்ஸ் வந்து இப்போ இந்த பக்கமாக லெஃப்ட்டில் வர மாதிரி பண்ணிக்கலாம், ரைட்டில் வர மாதிரி பண்ணிக்கலாம். டூயல் வாய்ஸை மட்டும் ரிவர்வ் பண்ணிக்கலாம், கோரஸ் பண்ணிக்கலாம், அட்டாக்கு இது மாதிரி இதோட ஈக்குவலைஸ்லாம் பண்ணிக்கலாம். டூயல் வாய்ஸை மட்டும் ரெசல்யூஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து வேறு ஆப்ஷன் வந்துடுது, ஃபிங்கர் பாஸ் வந்துடுது. அது இன்னொரு ஆப்ஷன் இப்போ வந்து 001 அந்த நம்பர்லேருந்து நம்ம பார்த்தோம். இப்போ மற்ற இதை விட ஹையர் எண்டில் இருக்க பியானோலாம் அதாவது கீபோர்ட்லாம் என்ன இந்த நம்பர் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த ஸ்டைலோட பேரோ இல்லை வாய்ஸோட பேரோ தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம நம்பர்னால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பேர் நமக்கு வந்து தேடி மறந்துடுவோம். முக்கியமான ஒரு இடத்துல வந்து நம்ம வாசிக்கும்போது அந்த பேரை மறந்துட்டோம்னா அந்த நம்பர்னால் நல்லா ஞாபகம் இருக்கும். அதனால் இதுதான் பெஸ்ட்டு. நம்பர் வர்ற கீபோர்டு தான் பெஸ்ட்டு. அந்த மாதிரி கீபோர்டு வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம், இருந்தாலும் ஒரு 5 தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும், அதுக்கு மேலே ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. இப்போ வந்து அடுத்து பார்த்திங்கன்னா 325 வாய்ஸில் பார்த்திங்கன்னா 325 சிங்கிள் நோட்டு தான் நான் வாசிக்கிறேன். இது வந்து வாய்ஸ் போயிட்டு 325 போட்டால் வந்துடும். அடுத்து வந்து இந்த லூப்லாம் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம லைவாகவும் வாசிக்கலாம். இதிலே ஸ்டைல் இருக்குது, இருந்தாலும் இது மாதிரி இருக்காது. இதில் இருக்க ஸ்டைலை விட இது இப்போ நம்ம வந்து வாய்ஸில் கொடுக்குற ஸ்டைல் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் சைனீஸ் ஸ்டைலு, அரபிக் ஸ்டைல் எல்லாமே இருக்குது. அவ்வளோதான். 350 ஸ்பின் டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன 330க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்குது ஸ்ப்ளிட் வாய்ஸு. இது நம்ம எடுத்துட்டோம்னா ஸ்ப்ளிட் போயிடும். சிங்கிள் நோட்டு தான் வாசிக்கிறேன். நான் வந்து எந்த கீ டச் பண்ணுறேனோ அந்த ஸ்கேலில் உள்ள பாஸ் வந்து இது பாஸ். இப்போ வந்து ஃபிங்கர் பாஸில் இருக்குது, நான் பாஸ் வாசிக்கிறேன். இந்த சி, இப்போ நான் வந்து சி தான் அமுக்கிறேன். இப்போ நான் டி அந்த ஸ்கேல் பார்க்குறேன். ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு பாட்டுக்கு நம்ம வந்து என்ன ஸ்கேலில் பாட்டு போட்டிருக்கோமோ அதுக்கு வந்து ஒரு ஆப்டான ஒரு பேஸ் லைனை வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். இது எல்லாமே பேஸ் லைன். இது வந்து லெஃப்ட்டில் தான் இங்கே வாசிக்காது, இங்கே பியானோ தான் இருக்குது. இந்த ஸ்ப்ளிட் வாய்ஸ்ன்னு சொல்கிறது லெஃப்ட் ஹேண்டில் வாசிக்கிறது. இதில் வந்து ரெண்டு பட்டன் நம்ம இப்போ வந்து சி மைனர் நான் வாசிக்கிறேன். எல்லாமே வாசிக்கும். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்ஷன் இது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பியானோ பிளேடும் இருக்குது. இது டெம்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா டெம்போ கூடனா அதே மாதிரி வரும். ரொம்ப ஈஸி, ரொம்ப
ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் அது. இது சினிமாவில் வர மாதிரியே இருக்கும். இந்த பக்கம் நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப சினிமாவில் வர நிறையா அந்த ஒரு பாட்டோட இன்ட்ரோ அதெல்லாம் இது மாதிரி தான் கொடுப்பாங்க. செந்தூரப்பூ இது மாதிரி நிறையா இருக்குது. இது மாதிரி தான் அவங்க பண்ணுறாங்க. அதே போல் நம்ம ஸ்டைல் மாற்றினோம்னா இந்த இதுவும் மாறிடும். இப்போ பஜனில் இருக்குது, நான் அடுத்த கேட்டகரிக்கு போகிறேன். இப்போ இந்த ஸ்டைலில் இருக்குது, இது ஸ்லோவாக இருக்குது. அதனால் இது ஒரு டெம்போ போடலாம். இந்த பஜன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியும் வரும். நம்ம வேறு ஒரு ஸ்டைலில் 16 பீட்டு வச்சோன்னா அதுக்கு மாதிரியும் வரும். இது மாதிரி வாய்ஸ் கண்ட்ரோலில் இப்போ வாய்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அதில் டூயல் வாய்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். என்னென்ன நம்பரில் என்னென்ன வாய்ஸ் இருக்குது, என்னென்ன இப்போ இல்லை ஸ்பிளிட் வாய்ஸ் இந்த பக்கம் 29 325 329 வரல லூப்பாக வாசிக்கும். இந்த ஸ்பிளிட் வாய்ஸ் மட்டும் வாசிக்கும். நம்ம என்ன கார்டு மாத்திரமோ அந்த கார்டு ஃபுல் லூப் வந்துடும் நமக்கு. அதனால் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.